எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பஞ்சத்தை அடியோடு விரட்டி நமக்கு நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வை அருளக்கூடிய விதத்தில் ஏலக்காயை வைத்து செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த 3 பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு சில முக்கியமான பொருட்கள், அதுவும் நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு அதீதமான சக்திகள் இருக்குது. அப்படி அந்த சக்திகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் தான் ஏலக்காய். ஏலக்காய் அப்படின்னு சொல்லும் பொழுதே நல்ல மனம் தரக்கூடிய ஒரு பொருள் இல்லைங்களா? மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடுகளாக இருக்கட்டும், மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வழிபாடுகளாக இருக்கட்டும், அதில் இடம்பெற வேண்டிய முக்கியமான ஒன்று தான் இந்த ஏலக்காய். ஏலக்காயை வைத்து நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதனால் நமக்கு திடீர் அதிர்ஷ்டங்களானது ஏற்படும். அப்படி ஏலக்காய் நமக்கு பண வசியத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய 3 பரிகாரங்களை கண்டிப்பாக செய்துக்கோங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ ஓடி ஓடி உழைத்தாலுமே உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அப்படியே கைக்கு வருமானம் வந்தாலுமே அந்த தொகை தங்காமல் வீட்டில் எப்பயுமே ஏதாவது ஒரு வீண் விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் இல்லை ஏதாவது ஒரு சில விரய செலவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த ஏலக்காய் பரிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் எல்லா விதமான விரயங்களும் தடுக்கப்படும். பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கடன் நீங்கள் வாங்கிட்டீங்க, அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட மாட்டேங்குது. வட்டி மட்டும்தான் கட்டிட்டு வரீங்க, அசலை திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற நினைப்போடு இருக்கிறீங்க, ஆனால் அதற்குண்டான பணவரவு ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களுக்கும் தீர்வு காண முடியும். பொதுவாக நம்ம இறை வழிபாடு மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இறை வழிபாட்டில் முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசனையுள்ள பொருட்கள், வாசனையுள்ள மலர் கொண்டு நம்ம வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை அலங்கரிப்பது அப்படிங்கிறது செய்வோம். வாசனையுள்ள மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்வோம். அப்படி அதற்கு இணையான பலன்களை தரக்கூடிய பொருட்களில் ஒன்று தான் இந்த ஏலக்காய். அப்படி அந்த ஏலக்காயை வைத்து செய்யக்கூடிய முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை ஒரு வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புதுசாக ஏலக்காயை வாங்கிட்டு பயன்படுத்துங்க. நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சிருக்கிறீங்க, இல்லை ஏதாவது டப்பாக்களில் போட்டு வைத்திருக்கிறீங்க, அதை கொண்டு பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். புதுசாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம அஞ்சரை பெட்டியில் போட்டு வைத்திருப்போம். அதில் நம்ம கொண்டு ஏதாவது ஒரு சில சைவ சமையலுக்கோ அசைவ சமையலுக்கோ பயன்படுத்தியிருப்போம். வேறு சில பொருட்களை தொட்டு கூட நம்ம ஏலக்காயை கையாண்டிருப்போம். அதனால தான் இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்தாலுமே இந்த பரிகாரத்துக்காக புதிதாக வாங்கி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் வாங்கி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய குபேர காலத்தின் பொழுது கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். சரி, முதல் பரிகாரத்துக்கு நமக்கு ஏலக்காய் எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காயை எடுத்துக்கிட்டு பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துக்கு முன்பாகவே எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்திருங்க. நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்வாங்க. அதெல்லாம் கூட நம்ம செய்து முடிச்சிடலாம். இந்த பரிகாரத்தை நம்ம சுக்கிரஹோரை நேரம் காலையில் 6 to 7 அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் செய்ய போகிறோம். 3 ஏலக்காய் எடுத்துக்கிட்டு அதை ஒரு வெள்ளி சார்ந்த கிண்ணம் இருக்குது அப்படின்னாக்கா வெள்ளி கிண்ணத்தில் போட்டு வைக்கலாம். இல்லை வெள்ளி தட்டு இருக்குது அப்படின்னாக்கா வெள்ளி தட்டில் போட்டு வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம். இரண்டுமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய கிண்ணம் இல்லை கண்ணாடி கிண்ணம், அதில் கூட நீங்கள் 3 ஏலக்காயை போட்டு மகாலட்சுமி தாயாருடைய பாதங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதுக்கப்புறமா பூஜை அறையில் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண கஷ்டம் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாரை வணங்கிட்டு குலதெய்வத்தினுடைய நாமத்தை 3 முறை சொல்லிடுங்க. குலதெய்வ நாமம் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை 3 முறை சொன்னதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாருடைய நாமத்தை சொல்வது அப்படிங்கிறது செய்யணும். மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்துட்டு ஒரு 5 நிமிடமாவது நீங்கள் அமைதியான நிலையில் ஆள் மனதிற்கு சென்று பிரார்த்தனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம ஆத்மார்த்தமாக இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக அது இறைவனுடைய பாதத்தை சென்றடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வழிபாடு எல்லாமே செய்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள், மந்திரங்கள், அர்ச்சனைகள் இது எல்லாமே செய்துக்கலாம். செய்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் கண்டிப்பாக நீங்கள் 3 முறையாவது சொல்லியிருக்கணும். நல்ல தீபதூப ஆராதனை அனைத்துமே காண்பிச்சுட்டு இந்த 3 ஏலக்காய் எடுத்துக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நீங்கள் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய 3 சுக்கிரஹோரை நேரத்துலையுமே காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 அப்படிங்கிற அந்த 3 சுக்கிரஹோரை நேரத்துலையுமே 3 ஏலக்காயை வைத்து வழிபாடு செய்து மொத்தம் 9 ஏலக்காய்கள் கிடைக்கும். அந்த 9 ஏலக்காய்களையும் அப்படியே நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு தொடர்ந்து வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை
நாளில் இந்த 3 வேலைகள்லையுமே நம்ம செய்து முடிச்சதுக்கப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பௌர்ணமி திதியாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த பௌர்ணமி திதிலையோ இல்லை ஏதாவது ஒரு சில வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படின்னா கூட அடுத்து வரக்கூடியது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையோ இல்லை பௌர்ணமியோ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஏலக்காயை வந்து நீங்கள் ஒரு பசும்பாலில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதனுடைய மனம் வந்து அந்த பாலில் இறங்கி இருக்கணும். இது கூடவே நீங்கள் முந்திரி திராட்சை இது எல்லாமே வறுத்து போட்டு ஒரு பாயாசம் மாதிரி கூட செய்துட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அனைவருடமே பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பௌர்ணமியோ இல்லை வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதோ அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு குறைந்தது 2 மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுத்துட்டு இந்த குறித்த விஷயத்தை செய்து பாருங்க. கண்டிப்பாக அதனால வீட்டில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வரலாம். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை மாதத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளை தேர்வு செய்துட்டு தொடர்ந்து வரக்கூடிய பௌர்ணமியோ இல்லை வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதோ நான் சொன்ன விஷயத்தை செய்தாலே கண்டிப்பாக இதனால் மகத்தான பலன் கிடைக்கும். இப்போ முதல் பரிகாரத்தில் பலன் கிடைக்குது அப்படின்னாக்கா அதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்க செய்துக்கிட்டே வரலாம். இல்லை இந்த பரிகாரம் செய்து எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய 2வது பரிகாரத்தை செய்யுங்க. 2வது பரிகாரத்துக்கும் நமக்கு ஏலக்காய் தான் தேவை. ஏலக்காயை 11 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு இதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரமான காலையில் 6 to 7 அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த 11 ஏலக்காயும் நீங்கள் ஊசி நூலில் கோர்த்து நீங்கள் பூஜை எல்லாமே செய்யக்கூடிய சமயத்தில் மகாலட்சுமி தாயாருக்குண்டான மந்திரத்தையோ இல்லை சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையோ சொல்லிக்கிட்டே நீங்கள் ஊசி நூலில் கோர்த்து மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த சக்தி வாய்ந்த மந்திர மாலையை வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் அணிவித்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வீடுகளில் நிறைவதற்குண்டான அருளை தாயார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஏலக்காய்களை கோக்கக்கூடியவங்க யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டினுடைய மகாலட்சுமியாக கருதப்படக்கூடிய பெண் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் ஆண்கள் மேற்கொள்வது அப்படின்னாலும் செய்துக்கலாம். மொத்தத்தில் பண கஷ்டம் தீர வீட்டில் யாராவது ஒருவர் முன்னின்று செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஏலக்காய் மாலையை நீங்கள் கட்டி அணிவித்ததுக்கு அப்புறமா 48 நாள் வரைக்கும் அப்படியே வைத்திருந்து 48 நாட்கள் நிறைவடையக்கூடிய சமயத்தில் அந்த ஏலக்காய் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் சேகரித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து நீங்கள் விதைப்பகுதி எல்லாமே சேர்த்து தூபம் போடும் பொழுது கட்டாயம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி நல்ல அதிர்வலைகள் ஏற்பட்டு அதனால் பண கஷ்டம் தீர்வதற்குண்டான வாய்ப்பமையும். இது 2வது பரிகாரம். இந்த பரிகாரத்தால் பயனடையக்கூடியவங்க இதை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். இதுவும் பலன் தரலை அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏலக்காய் 3வது ஏலக்காய் பரிகாரத்தை செய்து பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எத்தனை ஏலக்காய் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் தேவை. இந்த 6 அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த 6 அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உகந்த எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் 6 ஏலக்காய்களை வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் இப்போ 2வது மற்றும் 3வது பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒன்று காலையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் இல்லைனா இரவு 8 to 9 அப்படிங்கிற சுக்கிரஹோரை நேரத்தில் செய்துக்கோங்க. இதனால் மகத்தான பலன் கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற 6 ஏலக்காய் எடுத்துக்கிட்டு அந்த 6 ஏலக்காயும் வீட்டில் ஒரு இடத்துல வைக்கணும். வைப்பதற்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யணும். 6 ஏலக்காய்களையும் நீங்கள் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்குண்டான மந்திரத்தையும் சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக நீங்கள் 11 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நீங்கள் உச்சரித்ததுக்கப்புறமா அந்த 6 ஏலக்காய்களையும் அப்படியே நீங்கள் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் முடிச்சா கட்டி அது கூடவே ₹1 நாணயம் மற்றும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துட்டு 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த 6 ஏலக்காய்களும் இந்த முடிச்சோடு இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே கொண்டு போயிட்டு வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது பணம் சார்ந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகப்பெறும். இதுவும் 48 நாள் வரைக்குமே நம்ம வீட்டு பணப்பெட்டியில் இருக்கலாம். 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துட்டு இதர பொருட்களை ஓடுகின்ற நீரில் விடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இந்த பரிகாரம் நல்ல பலன் தந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் எல்லா விதமான பண கஷ்டங்களையும் விரட்டியடிக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த 3 விதமான பரிகாரங்களில் எது வேணாலுமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விதத்தில் நற்பலன்களை பெற்றுத்தரும். ஆனால் நம்ம முயற்சியை கைவிடாமல் முதல் பரிகாரத்தை செய்து பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து 2வது பரிகாரம் செய்து பாருங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களுமே நுட்பமான விஷயங்களையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு செயல்படும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏலக்காய் சார்ந்த பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தருவதில் துளியும் சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா பண கஷ்டங்களை விரட்டி அடிக்கக்கூடிய விதத்தில் ஏலக்காயை வைத்து மேற்கொள்ள வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்கள் 3 விதங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த பரிகாரங்கள் அனைத்தையுமே நீங்கள் கடைபிடித்து எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்
நன்றி. வணக்கம்.